குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள் நிறைய நிலவுகிறத நாம் பார்க்கிறோம். குடும்பங்களிலே பிரச்சனை வந்துட்டாக்கா சில இடங்களில் பாருங்கள் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, சில இடங்களில் பிரித்து விட்டுறணும்னு நினைக்கிறாங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸுன்னு அலையிறாங்க. இப்படி பல விதங்களிலே குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகிறது. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. குடும்பங்கள் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிற தேவன் தான். பாருங்கள், அதுக்கு தான் ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் குடும்பங்களை உண்டாக்கினார். ஆனால் அந்த குடும்பங்களில் பிரச்சனை கொண்டு வருகிறவன் சாத்தான். பாருங்கள், சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அநேக இடங்களில் பிசாசினால் குடும்பங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறது. பில்லி சுனையை கட்டினாலே ஒரு குடும்பமே அழிந்து போகிறதை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாய் பிரிவினைகள் வந்துடுது, அவங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடப்பட்டு விடுகிறது, சமாதான குலைச்சல் உண்டாகி விடுகிறது, அந்த இடத்துல பயம், நெருக்கம் வந்து விடுகிறது. அநேக குடும்பங்கள் அப்படியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். குடும்பங்களை பிரித்து அதை அவமானப்படுத்துகிறவன் சாத்தான் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசித்து பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்து நாம் இங்கு வாசிக்க முடிகிறது. வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உம்முடைய அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில்
வார்த்தாள். அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அழகிய குடும்பம். அந்த குடும்பம் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், ஒரு தீர்க்கதரிசனுடைய குடும்பம். ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 ஆண் பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொண்ட, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பம் அவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறபடினாலே தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவனை தேடி அநேகர் வந்திருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கும். அந்த குடும்பத்தில் அநேக நன்மைகள் கிடைச்சி அவன் மூலிமா ஏராளமான ஆசீர்வாதத்தை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெற்றுக்கொண்டிருப்பாங்க, கர்த்தரை அறிந்து கொண்டிருப்பாங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிறவராக அந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல இருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்க, ஒரு குடும்பத்தில் திடீர்னு பிரச்சனை வரும். திடீர்னு தான் பிரச்சனை வரும். எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உலக பிரகாரமாக ஓடினாக்கா திடீர்னு எங்கேயோ இழுக்கும், எங்கேயோ பிரச்சனை வரும். இந்த நல்ல குடும்பத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? ஒரு மரணம் நேரிட்டது. வசனம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனாயிருந்த மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். பாருங்க, எலிசா என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு வரார். அந்த ஊருக்கு வந்த உடனே இந்த அம்மா அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசியா என்னுடைய ஊழியக்காரர் இருந்தார், என்னுடைய கணவர் இருந்தார், திடீர்னு என் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு வந்துடுச்சு, மரணம் வந்துடுச்சு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லா குடும்பங்களிலும் ஏதோ ஒரு துக்கம் இருக்க தான் செய்யுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. யாரையோ இழந்து தான் நம்ம இருக்கிறோம். இழப்பு என்பது நிரந்தரமானது கிடையாது. அதை ஆண்டவர் மீட்டு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை ஆண்டவர் வேறு விதங்களிலே நமக்கு திருப்பி கொடுக்கிறவராய் இயேசு இருக்கிறார். இந்த குடும்பத்தில் பெரிய இழப்பு. 2 பிள்ளைங்களும் வேலைக்கு போகலை, இந்த அம்மாவும் வேலை செய்யலை. அடுத்த நாள் என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய குழப்பம், அவ்வளோ வேதனை அந்த குடும்பத்துக்குள்ளாய் வந்துடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு இழப்பு நிமித்தமாக பிரச்சனையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். ஐயோ என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் நீங்கள் திக்குமுக்காடலாம். எப்படி எலிசாவை தேடி போனார்களோ அப்படி ஊழியக்காரர்களை தேடி நீங்கள் வந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை கேட்க நீங்கள் வந்திருக்கலாம். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை செய்தார்? அவரிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. அது ஊழியக்கார குடும்பம் தானே, அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒருவரும் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. எந்த இழப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒரு குடும்பத்துக்கு இருக்க வேணும். ஒரு குடும்பத்தில் எல்லாம் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கிறது என்ற நிலைமையில் இருந்தாலும்
ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சின்ன இழப்புகள் நமக்கு நேரிட தான் செய்யும். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் அதை முழுவதுமாய் அதை புரிந்து கொண்டாதான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பங்களிலே சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததுனால இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்கிறது. அநேக குடும்பங்களிலே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. சில இடங்களில் வயதான பெற்றோர்கள் ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுடுறாங்க, அனாதை இல்லங்களில் விட்டுடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் கண்கூடாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் குடும்பத்திலும் கூட ஏதோ ஒரு குறை இருக்கலாம், ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அதனால பின்மாற்றமாக போயிடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தவறு செய்கிறவர் அல்ல, இயேசு தவறு செய்கிறவர் அல்ல. இந்த குடும்பம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாய் கடந்து போனது. அவளுடைய துக்கம் மிகப்பெரியதாக இருந்திருக்க வேணும். ஆனாலும் ஊழியக்காரனிடத்தில் ஆலோசனை பெறும்படியாய் கடந்து போகிறார்கள். ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பதை அவர்கள் ஊழியக்காரனிடத்தில் கேட்கல. அவங்களுடைய விசுவாசம் கர்த்தரை நடத்துவார் என்று சொல்லுகிற விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் ஊழியக்காரனிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாய் போகிறார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இழப்புகள் வந்துவிட்டால் கோர்ட்டுக்கு போகிறோம், அல்லது பஞ்சாயத்து செய்கிறதுக்கு போகிறோம், அல்லது பெரிய பெரிய ஆட்களை பார்த்து பேசி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறோம், என்னென்னோ காரியத்தை செய்கிறோம். உங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரரிடத்தில் போய் ஆலோசனை கேட்குறீங்களா? உங்கள் சகோதரிடத்தில் ஆலோசனை கேட்குறீங்களா? தேவ மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்குறீங்களா? இந்த அம்மா அந்த இழப்புகளின் மத்தியில் ஆலோசனை கேட்கும்படியாய் எலிசாவிடத்தில் வருகிறார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, 1999 ஆண்டு கிரகாம் ஸ்டெயின் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒரிசா மாநிலத்தில் குஷ்டரோகிகளை தொட்டு அவர்களுக்கு மருந்திட்டு அவர்களை பாதுகாத்து வந்த ஒரு மிஷனரி, ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு மிஷனரி. ஒரு அழகிய குடும்பம் அது. ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை அந்த குடும்பத்தில் இருந்தது. அவர்கள் இந்தியாவை நேசித்து இந்திய தேசத்தில் இயேசுவை அறிவிக்க வேண்டும். இந்திய தேசத்தில் ரொம்பவும் பேக்வர்டாக இருக்கிற, ரொம்பவும் பின்தங்கி இருக்கிற ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நல்ல எண்ணத்தோடு கூட அவர்கள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி அங்கே இருக்கிற பொல்லாத நபர்கள், கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள், இயேசுவை அறிவிக்கக்கூடாது என்பதற்காக, இவர் இங்கே ஊழியம் செய்யக்கூடாது என்பதற்காக என்ன ஊழியம் செஞ்சாரு? கைகள் முடங்கி கிடக்கிறவர்கள், படுத்த படுக்கையாய் கிடக்கிறவர்கள், ரத்தம் சீழும் வடிகிற நபர்கள், அவர்களை போய் அழைத்து கொண்டு வந்து அவர்களை தொட்டு அந்த காயங்களில் எல்லாம் மருந்திட்டு அவர்களை பராமரித்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தின ஒரு ஊழியக்காரர். இந்து அல்லது தீவிரவாத அமைப்பினர் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஊழியத்துக்காக புறப்படுகிற நேரத்தில் திடீரென்று மடக்கி அவர்களை அப்படியே அந்த காரோடு கூட கொளுத்தி கொன்றார்கள், எரித்து கொன்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும். அந்த நாளில் வந்த பேப்பர்லெல்லாம் சொல்லியிருந்தது, இந்தியாவினுடைய கருப்பு தினம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். 2 பிள்ளைகளும் துடிதுடிக்க, அந்த ஊழியக்காரர் துடிதுடிக்க அந்த நெருப்பில் அவர்கள் தங்களுடைய ஜீவனை விதையாக விதைத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவங்க ஊழியம் செய்யத்தானே வந்தாங்க. அவங்க யாரும் எதிர்பார்த்து வரலையே. யாருன்னா எதனா கொடுப்பாங்கன்னு வந்தாங்களா? காணிக்கு எதிர்பார்த்து வந்தாங்களா?
எதனா செய்வாங்கன்னு வந்தாங்களா? அவங்க கொடுக்கறதுக்காக, அவங்க சேவை செய்வதற்காக, இயேசுவின் அன்பை சொல்லுவதற்காக அந்த குடும்பத்தை கர்த்தர் அழைத்தார். அவங்க அந்த தியாகத்தோடு இந்தியாவை நேசித்து, இந்தியாவில் இருக்கிற ஒரிசா மாநிலத்தை நேசித்து, அந்த ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற லெப்ரசிஸை நேசித்து அவர்கள் வந்து ஊழியம் செய்ததனால் தன் கணவனையும் 2 பிள்ளைகளையும் அப்படியே திடீரென்று பறி கொடுத்தார்கள். திடீரென்று மரித்து போனார்கள். அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அநேக கேள்விகள் இருதயத்தில் வந்திருக்கும். அநேக கேள்விகள் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும். வாலிப பெண், சின்ன பெண், அந்த பொண், அவங்களுக்கு அநேக வருத்தம் அவருடைய இருதயத்தில் உண்டாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அந்த அம்மாக்கிட்ட அவங்களை எரித்த செய்தியை சொன்ன உடனே இருதயெல்லாம் துக்கப்பட்டு அழுதார்கள். அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் மன்னித்துட்டேன், அதை செய்தவர்களை நான் மன்னித்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனதார அவர்கள் சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டா ஆண்டவரை எப்படி துக்கப்படுத்துகிறோம்? என்னென்ன கேள்வி கேட்குறோம்? எவ்வளவு அவரை கடினப்படுத்துகிறோம்? இயேசு தவறு செய்துட்டாரா? இயேசு தான் கொளுத்த வச்சாரா? இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கோதுமை மணி நிலத்தில் விழுந்தால் ஒழிய பலன் தராது. ஆண்டவர் விதைத்திருக்கிறார், ஆண்டவர் விதைத்திருக்கிறார். அந்த அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். 2வது வார்த்தை, நாளைக்கு என்ன செய்வேன்னு சொல்லிட்டு கவலைப்படலை. என் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார். 3வது ஒரு காரியத்தை சொன்னாங்க, நான் திரும்பி என்னுடைய தேசத்துக்கு போவதில்லை, இதே இடத்துல நான் ஊழியம் செய்வேன். ஸ்டில் இன்றைக்கும் அவர்கள் அங்கே ஊழியம் செய்திருக்கிறாங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, நம்ம குடும்பத்தில் அப்படியெல்லாம் நடந்திருக்கா? துக்கப்படுறோமே, ஆண்டவர் அதை செஞ்சிட்டார், அதை செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கவலைப்படுறோமே. சின்ன ஒரு காரியம் நடந்துட்டா வேதனைப்படுறோமே. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனம் இல்லை. கடைசி காலத்தில் நிற்கிறோம், கடைசி காலத்தில் நிற்கிறோம். எந்த இடத்துலையும் நமக்கு சேஃப்டி கிடையாது. பூகம்பங்கள் அங்கங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பேரழிவுகள் அங்கங்கு வருகிறது. காலையில் எழுவோம் என்று சொல்கிற நிச்சயமில்லாத ஒரு வாழ்வு. எங்கு திரும்பினாலும் ஆபத்து, எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள். அந்த கடைசி காலத்திலே தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு குடும்பமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இழப்புகள் ஏற்பட்டாலும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். இந்த குடும்பம் இழப்பின் மத்தியிலே தத்தளிக்கிறது. மிகுந்த உபத்திரவம் அவளுக்கு. கிரகாம் ஸ்டெயினுடைய குடும்பம் எவ்வளவு உபத்திரவத்தை அனுபவித்திருக்கும், எவ்வளவு துக்கத்தை அவர்கள் சுமந்திருப்பார்கள். யோசித்து பாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நடந்த சம்பவம் இது. கடந்த 22ஆம் தேதி தான் அவர்கள் இறந்து 25 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவர்கள் விதைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரிசாவில் எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்மை சார்ந்திருக்கிற ஒரு தம்பி கூட அங்கு மிஷனரியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எபி தம்பி சகோதரனுடைய நண்பர், ஃப்ரெண்டு, அநேக சபைகளை ஸ்தாபிக்க அறுவடை, அந்த விதை தான் எனக்கு பலன் தருகிறது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த அம்மாவை நடத்துகிற கர்த்தர் உங்களை நடத்த மாட்டாரா? உன்னை பயந்துட்டு ஓடிட்டாங்களா? அந்த தீவிரவாதிங்க எங்கேயும் போயில்லை, அந்த அமைப்பினர் எங்கும் போயில்லை, அங்கே தான் இருக்கிறாங்க. இன்னும் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கல,
இன்னும் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நல்ல ஒரு சகோதரி வாலிப பெண்ணை வைத்துக்கொண்டு அதே இடத்துல இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், சாட்சியாக வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, குடும்பங்களில் இன்னைக்கு நீங்க சாட்சியா இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டாக்கா பின்மாற்றமா போயிடும்ல. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான் பார்க்கிறோம், ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுக்கிறவர் தான் பார்க்கிறோம். கொடுக்கிறவரும் அவர்தான், எடுக்கிறவரும் அவர்தான். எல்லாம் அவருக்கு உரிமை உண்டு, எல்லா காரியத்திலும் அவருக்கு உரிமை உண்டு. இதை புரிந்து கொண்ட குடும்பம் தான் ஆசீர்வாதமான குடும்பம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள். இனி ஊழியம் செய்யக்கூடிய நாட்களிலே, நீ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நாட்களிலே சும்மா போய் ஊழியம் செய்ய முடியாது, சும்மா போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. சபையா போகணும், குடும்பமா போகணும், குடும்பமாய் ஊழியம் செய்யணும். வருமானத்தை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற கடைசி காலம் அல்ல, கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். வருமானத்தை எதிர்பார்த்து ஏதோ சஃபிசிகேட்டடாக வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. நம் ஆசீர்வாதமாக இருப்பது தான் கர்த்தருடைய விருப்பம். அதே சமயத்தில் ஆண்டவர் குடும்பங்களிலே சில காரியங்களை அனுமதிப்பார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நமக்கு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். குடும்பம் ஆயத்தமாக இருக்கணும் அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு. அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாருங்க, எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்குவாங்க, ஆனால் ஊழியம் செய்ய மறுப்பாங்க, ஊழியம் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க, இயேசுவை அறிவிப்பதற்கு முன் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த காலத்தில் அடிப்பாங்களே, இந்த காலத்தில் விரட்டி விட்டுருவாங்களே, இந்த காலத்தில் இயேசுவை பற்றி சொல்ல முடியாத பயம், ஏதோ ஒரு பயம். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கள்ல, குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கள்ல, இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் சொல்லணுங்க. ஒரே சபையில் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சபையில் 5 வருஷத்துக்கு மேலே நீ உட்கார்ந்துருக்க கூடாது. சபையில் இருங்க, நீ ஊழியக்காரனாய் மாறணும், நீ சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் மாறணும், நீ சத்தியத்தை சொல்லுகிறவனாய் மாறணும். உட்கார்ந்து ஒரே இடத்துல பெஞ்சை தேய்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லை, நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கவில்லை, கிருபைகளை கர்த்தர் கொடுக்கவில்லை. குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் சில இழப்புகள் வந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம், என்ன ஊழியம் செய்கிறோம். கண்பானவர்களே, ரொம்ப ஈஸியான ஊழியத்தை சில செஞ்சிருவாங்க. சில அமைப்பு, சில 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 ஊழிய ஸ்தாபனங்கள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, போ அல்லது அனுப்பு. நம்மளால் போக முடியாதுப்பா, நம்ம அனுப்பிடலாம், நம்ம அனுப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இனி எந்த காலம் அல்ல, போ அல்லது அத்துடன் நீயும் கூட போய் ஊழியம் செய். போ அல்லது அனுப்பு அப்படின்னாக்கா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. கொடுக்கறதோட நீ ஊழியமும் செய்யணும். இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். கொடுக்கறதோட நீ ஊழியமும் செய்யணும், கொடுக்கவும் செய்யணும், அட் த சேம் டைம் ஊழியமும் செய்யணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் குடும்பம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பதாக வரவில்லை. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாய் இன்றைக்கு குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்க குடும்பங்களிலே சுவிசேஷ பாரம் இல்லை.
மிஷனரி பாரம் இல்லை. வருடத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மிஷனரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மிகுந்த உபத்திரவங்கள், ஒருவரும் கேட்க முடியாத நிலைமை. சமீபத்தில் டெல்லியிலே நான் பார்த்தேன் ஒரு சம்பவத்தை. சபைக்குள்ளாக பெரிய பெரிய பட்டா கத்திகளை கொண்டு வந்து மிரட்டி அவர்களை வெட்டும்படியாய் வருகிறார்கள். ஒரு சபைக்குள்ளாய் புகுந்த அந்த நிலைமை நடக்கிறது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரி, உங்க சபைக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. உங்க சபைக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. எதையும் சந்திப்பதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு குடும்பம் ஆயத்தமா இருக்கணும். கொடுக்கிறது மாத்திரம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எடுப்பதிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்க எடுத்துட்டார் ஆண்டவர் தீர்க்கதரிசிய. ஆனா அந்த குடும்பத்தை கர்த்தர் அந்த தேசத்திலேயே பணக்காரியாய் மாத்திட்டார். அவர்கள் எண்ணெயை வித்தாங்க, கடனை அடைச்சாங்க. அந்த கடன் அடைக்கப்பட்டது மாத்திரம் கிடையாது, அவங்க வாழ்நாள் எல்லாம் ஜீவிக்க முடியாய் கர்த்தர் அந்த தேசத்துல பெரிய பணக்காரியாய் மாத்திட்டார். இழக்கிறதுலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தரை நம்பலாம், அவர் ஒரு பொழுதும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இயேசு உங்களை நடத்துறாரா? இயேசு உங்களை நடத்துறாரா? நீ ஊழியம் செய்றியா? என்ன ஊழியம் செய்றீங்க? என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான் ஊழியம் கிடையாது. பிள்ளைங்களை பெரிய பெரிய ஆட்களை ஆக்கிறது தான் ஊழியம் கிடையாதுயா. அது எல்லாம் செய்கிறான். பிள்ளைங்களை பெரிய ஆளாக்கிடணும், அந்தஸ்தில் பெரிய அந்தஸ்தில் உட்கார வச்சிடணும். நல்லது, முயற்சி பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல இடத்துக்கு வரணும், வேணும். ஆனால் அது நோக்கம் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சியில், நீங்கள் படிப்புக்காக எடுக்கிற முயற்சியில் சத்தியத்தை சொல்வதிலும், வசனத்தை சொல்லுவதிலும், ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துவதிலும், ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு அழைத்து வருவதிலும் எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? எப்படி நீங்க ஊழியம் செய்றீங்க குடும்பமாய்? எப்படி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைங்களாம் சுகமா இருக்கணும். ஏன்னா வியாதிப்பட்டுட்டா ஊழியக்காரிட்ட வரும், பிள்ளைங்க படிக்கலைன்னா ஊழியக்காரிட்ட வரும், பிள்ளைங்களுக்கு அதுவா இதுவா ஊழியக்காரிட்ட வரும். பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி காலத்தில் என்ன நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரியாமல் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சத்தியத்தில் நின்று நீங்கள் அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது கட்டாயம் இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுத்துருவார்.